அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி கறி சேமியா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் 200 கிராம் அளவுக்கு நம்ம மட்டன் போட்டுக்கலாம். சின்னதாக வெட்டுங்க, பெருசாக வெட்டிடாதீங்க. இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இது நம்ம நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நம்ம 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நாங்கள் 400 கிராம் அளவுக்கு ரோஸ்டட் சேமியா, அதாவது வறுத்த சேமியா கடையிலேயே விற்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வெந்தோடனே எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா மசாலாவோட அந்த கறியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 150 கிராம் போல் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். முன்னாடி நீங்கள் நறுக்கி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குக்கரை நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல மட்டன், அதில் நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் அதை மூடிட்டு குண்டு போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டுறலாம். தக்காளி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த சேமியாவை அந்த தண்ணியை நல்லா வடிச்சிடலாம். இப்போ நம்ம 150 கிராம் அளவுக்கு நம்ம கோஸ் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கலாம், அதாவது வெட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி 80 கிராம் அளவுக்கு நம்ம பீன்ஸையும் நல்லா வெட்டி வச்சுக்கலாம். ஒரே ஒரு கேரட் எடுத்தால் போதும், அதுவும் மீடியம் சைஸ்ல எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி 150 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தான். இதில் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம், அரோமா சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நீங்கள் ஒரு தட்டில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ போடணும். இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயம், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து இதுதான் நம்ம வேக வச்சுருந்த சேமியா, சில்லி பவுடர், கொரியாண்டர் லீஃப், மட்டன் மசாலா, மின்ட் லீஃப், அதாவது கறி மசாலா, அப்புறமாட்டி பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, கேபேஜு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. வெங்காயம் வந்துட்டு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே அதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்ததுக்கப்புறம் அதையும் லைட்டாக வதக்கிட்டு மல்லித்தலை, புதினா தலையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்துட்டு இது மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை இதோட இப்போ சேர்க்கணும். சேர்த்ததுக்கடுத்து கறி மசாலா வந்துட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்து கொஞ்ச நேரம் வந்துட்டு இதை லைட்டாக கலக்கி விட்டுட்டதுக்கு அடுத்து லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சம் ஆஃப் த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் உங்களுக்கு நல்லா நிறையாவே போட்டுக்கோங்க. இது கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம குக்கரில் 3 விசிலுக்கு வச்சுருந்தோம் தெரியுமா கறி, அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். கறியை குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து வேக வச்சுருந்த சேமியாவும் இது கூட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரியாணி மாதிரியே இருக்கும். அதனால் இதை நம்ம கறி சேமியான்னு சொல்லலாம், ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பிரியாணி. இப்போ நம்மளுக்கு சுவையான கறி சேமியா ரெடி. இன்னைக்கு ஒரு பூரி, வாங்க எல்லாருமா செஞ்சு சாப்பிடலாம். பாய்.